நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரம பாகவதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஏகாம்பரம் மாமா. ஏகாம்பர இதி க்யாதஹ ஷில்பி கஷ்டித் உபாகதஹ. இன்ஜினியர் அவர், பில்டிங்லாம் கட்டக்கூடியவர், சிவில் இன்ஜினியர். கோவிந்தபுரத்துக்கு வந்தார் சில திருப்பணிகள் பண்ணணும்னு. ஸ்ரீ அண்ணாவோட பரிச்சயமானார். ஸ்ரீ கோவிந்தபுர சம்ஸ்தம் வை ஸ்ரீ போதேந்திர மட்டம் திஜஹா தத்ர திருஷ்டுவா பிரேமிகேந்திரம் நாமநிஷ்டோ பபூவஹே. ஸ்ரீ அண்ணாவுனுடைய பிரவச்சனங்கள்லாம் விசேஷமாக கேட்டார். போதேந்திராள் இடத்துல தீவிரமான ஈடுபாடு வந்தது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாகவே சம்சாரிகளுக்கு ராமநாமந்தான் கதி அப்படின்னு ராமநாமத்தில் அவ்வளவு ஒரு தீவிர நிஷ்டை வந்தது. அகண்டதாரையா ராமே நாமைவாயம் ஜஜாபஹே. எப்போதும் வாக்கில் ராமநாம தாரை. போதேந்திராளோட சித்தாந்தம் அப்படிதான். சாதாரண ஐஹிக ஆமுஷ்மிக பலன்லேருந்து ஆரம்பிச்சு, கல்யாணம் நடக்கலை, ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் இல்லை, ராத்திரி தூங்கும் பொழுது கொசுக்கடியாக இருக்குது, கொசு கடிக்கக்கூடாது, பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இல்லையோ, கொசு கடிக்கக்கூடாது என்கின்ற இந்த பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு கைவல்யம் வரைக்கும், வைகுண்டம் வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஒரே சாதனம் ராமநாமம். அதில் நம்பிக்கை இல்லாதவாளுக்கு தான் மற்ற விஷயங்கள்லாம். இது போதேந்திராளுடைய கருத்து. யாருக்கு எது வேணும்னாலும் ராமநாமம் சொல்லுங்கோ. இன்னும் சொல்ல போனோன்னா பெங்களூரில் சில பெரியவாள்லாம் இருந்தா. நடுவில் எப்பயாவது ஒரு வருஷமோ 2 வருஷமோ பெங்களூருக்கு ஸ்ரீ அண்ணா வரது விட்டு போச்சுன்னா அந்த மாமி சொல்லுவா, சூடாமணி மாமின்னு பேர் வழக்கு சொல்லுவா, நம்மளாம் நிறைய ராமநாமம் சொல்லணும், நாமா சொல்றது ஜாஸ்தி ஆச்சுனாலே அண்ணா வருவா. என்ன இன்க்ரிமெண்ட்டில் கொசு கடிக்கலாம் ராமநாமம் சொல்றதை விட இதுக்கு நாம நிறைய சொல்லலாம். நாம பிரதிஷ்டாம் திருஷ்டுவா அயோத்தியாவில் உள்ள ராமநாம பிரதிஷ்டை அதுக்கு வந்திருந்தார் ஸ்ரீ ஏகாம்பர பாகவதர். அது தொடர்ந்து நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவருக்கு வந்தது. ராமநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டே எல்லாரையும் ராமநாம லேಖனம். 100 கோடிக்கு மேலே ராமநாம பிரதிஷ்டை அயோத்தியாவில் நடந்தது. 60 கோடின்னு சொன்னோமே தவிர பக்தாள் கொண்டு வந்து குவிச்சுவிட்டா. குவிச்சதை எடுத்து 100 கோடிக்கு மேலே ராமநாம பிரதிஷ்டை ஆயிடுத்து அங்கே. இதே மாதிரி எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் ராமநாம பிரதிஷ்டை ஆகணும், ராமநாம பிரதிஷ்டை ஆகணும் என்று ஸ்ரீ ஏகாம்பரம் அவர்கள் எல்லா ஜனங்களையும் அங்கே எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நாம பிரதிஷ்டாம் சர்வத்திர கர்த்தும் ஐச்சது மகாயசாக. என்ன பண்ணுவார் அப்படின்னா, பல நாமங்கள் அவாவா லேகனம் பண்ண அவர் அவாத்து மாமி, அதுவும் ரொம்ப முக்கியம். தம்பதிகள் ராமநாமம் சொல்லிண்டே அவா 2 பேருமா நிறைய ராமநாமங்கள் எல்லாம் கட்டுக்கட்டா எடுத்துண்டு எழுந்துருளை பண்ணிண்டு சதா சங்கீர்த்தனம் குருவன்னு ராம ராமேதி நாமச்சே பாதயாத்திராம் சுயம் கிருத்வா பக்தச்சாபி ஸ்வஜாயா. வெவ்வேறு மகாட்சேத்திரங்களில் ராமநாமத்தை கோடிக்கணக்காக பிரதிஷ்டை பண்ணார். ஸ்ரீ கோவிந்தபுரே பக்தா பண்டரியாம் பத்ர பர்வதே கே காசியாம் பிருந்தாவனே செய்வ பிரதிஷ்டாம் வை சகாரஹ. முதல்ல பிரதானமாக குருநாதாள் எழுந்துள்ளிருக்கிற இடம் கோவிந்தபுரம், அப்புறம் பண்டரி க்ஷேத்திரம், வாராணசி, பிருந்தாவனம், பரனூர். அதாவது இது எங்கேருந்து ஆரம்பம்னா நினச்சி பாருங்கோ, இங்கேருந்து அயோத்தியா பிருந்தாவனம் வரைக்கும் காசி வரைக்கும் நடந்தார். அவர் நடக்கும்பொழுது எல்லா பக்தாளும், நிறைய பக்தாள் கூட நடப்பா. ஒவ்வொரு முறையும் அவருடைய பாத யாத்திரையை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஸ்ரீ அண்ணா வந்துடுவா. அண்ணாவும் வெகு தூரம் நடப்பா இந்த ராமநாமத்தில். அவருடைய சங்கத்தில் வேற எதுவும் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு எப்படி
ஒரே மகாமந்திரம் தான் வச்சுட்டு இருந்தாரோ? தனியாக, அதாவது நீங்கள் நவதீபம் போய் பார்த்தேன்னா தெரியும், நம்ம இங்கே பூஜை டோலோத்சவம்லாம் பண்ணுறோம் இல்லையோ, எல்லாத்தையுமே வெறும்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அதை வச்சுட்டே பண்ணிவிடுவா. தூபம் காட்டுறதா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படி தான் சொல்லியிருக்காரு சைதன்யர். அதை வச்சுட்டே பண்ணிவிடுவா எல்லாத்தையும். அதுதான் சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம் அப்படி தான். அது மாதிரியா இங்கே என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் ரெண்டே அக்ஷரம், ரெண்டே அக்ஷரம். ராம 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இது மாதிரி ஒரு கோஷ்டியோட கூட சென்னையில் கிளம்பி அயோத்தியா வரைக்கும் போய், அயோத்தியாவில் ராமகோட்டி பிரதிஷ்டை பண்ணி, பிருந்தாவனத்தில் ராமகோஷ்டி பிரதிஷ்டை பண்ணி, காசியில் ராமகோட்டி பிரதிஷ்டை பண்ணி, இப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியத்தை பண்ணார். நாம நிஷ்டோ ராமநாம சதகோட்டி சஹசிரசா பிரதியாத்ரா சமாரம்பே பிரேமிகோ பூத் தயாநிதி ததனு பிரேம மக்னச்ச ராமநாம கிருஹே கிருஹே சகாராயம் பாகவதா. இப்படி ராமநாம பிரதிஷ்ட க்ஷேத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு கிரகத்திலையும் ராமநாமத்தை பிரதிஷ்டை பண்ணலாம். பிரதியாத்ரா சம சகாராயம் பாகவதா சத்கிரந்த பிரச்சுரம் ததா அன்னதானம் மகச்ரீமான் குரு பக்தியா மகாமதி. கிரந்தங்களெல்லாம் வெளியிடுறது அப்படின்னு பழைய கிரந்தங்கள், அதனுடைய அனுவாதங்கள், நிறைய கிரந்தங்கள், அதுக்கு ப்ரூஃப் பார்க்குறவா, அதுக்கான பப்ளிஷ் பண்ணுறவா, அதை தவிர ராமநாமன் சொல்கிறவா எல்லாருக்கும் விசேஷமாக அன்னதானம், ஏராளமான அன்னதானம். எப்போ லட்சியம் ராமநாமமோ அதில் இன்ன ஜாதி தான், அந்த ஜாதி கிடையாது. ஸ்திரீகள்லாம் சொல்லலாம், புருஷால் சொல்லலாம், ஸ்திரீகள்லாம் சொல்லப்படாது. இவா சொன்னால் பாப்போம், அப்புறம் அதுக்கு பிராயசித்தம் பண்ணோம். ராமநாமத்தை இவாள்லாம் சொல்லிட்டா பாப்போம், பிராயசித்தம் பண்ணோம், கடல் கடந்து போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான சாமானிய நியமங்களை கூட அபேட்சிக்காத சாமானிய நியமங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு மந்திர ஜபம் பண்ணணும்னா பலகா போட்டுக்கணும், தெற்க பார்க்கக்கூடாது, அது மாதிரியான சாமானிய நியமங்கள் கூட இல்லாமல் எப்போதும் யாராலும் எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லலாம் என்கின்ற மாதிரியான ஒரு மந்திரம் ராம மந்திரம், ராமநாமம். அப்பேற்பட்ட ராமநாமமயமாக நாமச்ச கேதி நாமச்ச தேதிங்கிற மாதிரி இது ராமநாமா பேங்க்.